அதாவது சென்ற மார்ச் மாதம் வந்து டாஸ்மாக் அலுவலகங்களில் சோதனை நடந்தது. மார்ச் 6லேருந்து 8ஆம் தேதி வரைக்கும். டாஸ்மாகினுடைய தலைமையகம், டாஸ்மாக்ன்றது ஒரு கார்ப்பரேஷன், தமிழக அரசினுடைய சார்ந்த கார்ப்பரேஷன். அவங்க தான் வந்து இந்த மதுபானத்தை வந்து கொள்முதல் செய்து ரீட்டைல் உட்பட விற்பனை செஞ்சு, அதில் வந்து 1000 கோடி ரூபாய் அளவுக்கு மோசடி நடந்திருக்கிறது, ஊழல் நடந்திருக்கிறது அப்படின்னு அமலாக்கத்துறை வெளியிட்டது. அமலாக்கத்துறை அறிக்கை வெளியிடுறதுக்கு முன்னாடியே 2 நாள் முன்னாடி வந்து அண்ணாமலை வெளியிடுறாரு, டாஸ்மாகில் 1000 கோடி ஊழல்னு. அதுக்கு முன்னாடி வந்து தினமலர்னு நினைக்கிறேன், அந்த பத்திரிகையில் வந்து 1000 கோடி ஊழல் அப்படின்னு சொல்லி வருது. அப்போ அமலாக்கத்துறைக்கு முன்னாடியே இவங்கெல்லாம் சோதனை பண்ணி கண்டுபிடிச்சிட்டாங்களா ஒரு கேள்வி வந்து வருது. அப்போ இதில் வந்து பிஜேபி பேக்கப் வந்து இருக்குது அப்படின்றது இதுக்கு வந்து ஒரு சான்று. அதன் பிறகு மே மாதம் வந்து 16ஆம் தேதி வந்து இயக்குனர் விசாகன் மணப்பாக்கம், சென்னை மணப்பாக்கத்தில் தான் வீடு இருக்குது, அவர் வீட்டில் வந்து ரைடு போகிறாங்க. ரைடு போய் அவரும் உதயநிதி இருக்கிற மாதிரி படம், அவருக்கும் உதயநிதிக்கும் வந்து வாட்ஸ்அப் சாட்டு, அந்த சாட்டை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து பிரிண்ட் அவுட் எடுத்து கிழித்து அதை வந்து பக்கத்தில் இருக்கிற குப்பை தொட்டியில் போட்டு மீடியாக்கள்லாம் வரவழைத்து அதை வந்து படம் பிடிச்சி ஃபோட்டோ எடுத்து இப்படிலாம் வந்து ஒரு ஸ்டோரியை வந்து குக்கப் பண்ணுறாங்க. யார் குக்கப் பண்ணுறது? யார் பண்ணுறது? பிஜேபி தான். இப்போ ஒரு குற்றவாளி வந்து இவ்வளவு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து கிழித்து தான் இது பக்கத்தில் இருக்கிற குப்பை தொட்டியில் யாராவது எந்த முட்டாளாவது செய்வானா?